ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூஞ்சோலைன்னு ஒரு அழகான கிராமம். அவ இல்லையே, எடுத்தவொடனே கதைக்குள்ள நுழைஞ்சிட்டாலே. இப்படியெல்லாம் போற நல்லவ இல்லையே இவ. இப்படி யாருக்காவது தோணுச்சுன்னா சாரி. எப்ப பார்த்தாலும் குட்டி ஸ்டோரி அது இதுன்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்ச மாதிரி தெரிஞ்சுது. அதனாலதான் இன்னைக்கு கொஞ்சம் நல்லவளா நடிக்கலாமேன்னு ட்ரை பண்ணேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா? தெரிஞ்சிருச்சா? சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை வழக்கம் போல ஒரு நல்ல தத்துவம் உள்ள அழகான மாரல் ஸ்டோரி. உண்மையிலே இதை கேட்டு தெரிஞ்சுக்கிற நீங்க ஒரு பெஸ்ட் பர்சனா ஆகிறதுக்கு மேபி ஒரு 70% இருக்கு. அப்போ மீதி 30% அதை நீங்களா தான் சாமி உருவாக்கிக்கணும். 70% நான் கொடுக்குறேங்கப்போ 30% கூட நீங்க முயற்சி போட மாட்டீங்களா என்ன? போடணும், போட்டு தான் ஆகணும். மனுஷங்க இல்லையா? சரி சரி, ஆரம்பிச்சிடாத உன் ரம்பத்தை. கதைக்குள்ள போலாம் வா. போலாமே. பூஞ்சோலைன்னு ஒரு அழகான கிராமம். பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. அட, முக்காவாசி படத்துல இதத்தாங்க பேரா வைக்கிறாங்க. கேட்கறதுக்கு நல்லா இருந்ததேன்னு வச்சேன். அது பொறுக்கலையா உங்களுக்கு? கதைக்குள்ள வாங்க சாமி. பேருக்கு ஏத்த மாதிரி அழகான பூக்கள் நிறைந்த அழகான கிராமம். எங்க பார்த்தாலும் வயல்வெளி சூப்பரா இருக்கும். அங்க ஒரு ஆசிரமத்துல ஒரு நல்ல முனிவரும் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. எல்லாமே பெர்ஃபெக்ட்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அங்க ஒரு பர்சன் இருந்தாங்க. அவங்க பேரு ராமசாமி. தப்பி பிறந்த தவளை குட்டி மாதிரி. அது பங்கமான சோம்பேறி. வேலையே செய்யக்கூடாது. அதாவது எப்படி சொல்றது, பைசாவே இல்லாம பிட்சா வாங்கிடணும் அந்த மாதிரி டைப்பு அவரு. வேலைக்கே போக கூடாதுங்க. ஆனா லட்சணமா காசு வந்துடணும். இதுக்கு என்ன பண்ணலாம்? யோசி, நல்லா யோசி. வெத்து மூளைய திங்க் பண்ணுன்னு யோசிச்சுட்டு, சரி ஊருக்குள்ள சாமியார் ஒருத்தர் சும்மா தானே இருக்காரு, அவருக்கும் ஒரு ரம்பத்தை போடுவோன்னு சொல்லி சந்தோஷமா ராமசாமி போயிட்டு, சாமி சாமி எனக்கு நின்னாக்கா கால் வலிக்குது, நடந்தாக்கா உடம்பே வலிக்குது, நடக்கும்போது நிழல் கூடவே வருது, கண்ணை மூடினா கண்ணு தெரிய மாட்டேங்குது, இப்படி எல்லாம் அறுத்துட்டு இதான் விஷயம்னு சொல்றாரு. அதாவது நான் வேலைக்கு போக கூடாது, ஆனா சம்பளம் கிடைக்கணும். அட, இதுல பாதி பேர் இல்லைங்க, முழுசா எல்லாம் இதைத்தான் எதிர்பார்க்கறாங்க. போற இடத்தெல்லாம் புரோட்டா கேட்க கூடாது, கொஞ்சம் மாவு பசைய கத்துக்கணும், அடிக்கவும் கத்துக்கணும். சூரி கேட்டாருன்னா உன்னை கொன்னுடுவாருடி. இப்படி யாராவது சொல்றவங்க இருந்தீங்கன்னா ஹலோ ஹலோ டயலாக் சொன்னதோட அவர் வேலை முடிஞ்சிச்சு. நாங்களும் ட்ரை பண்ணுவோம்ல. சரி, கதைக்குள்ள போலாம். அப்போ அந்த முனிவர் என்ன சொல்றாருன்னா, சரி உனக்கு என்ன ஓசில காசு வேணும் அவ்வளவுதானே, எந்த வச்சுக்கோன்னு சொல்லி 1000 பொற்காசுகள் அவர் கையில கொடுத்து, போ சந்தோஷமா அதை செலவு பண்ணிக்கோ, இதுக்கு நீ வேலைக்கு எந்த வேலைக்கும் போ தேவையில்ல, ஹாப்பியா இருடா ராஜான்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. இவனும் ஐயா ஜாலின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், வீட்டுல கொண்டு போய் காசை வச்சுட்டு அன்னைக்கு நைட் நிம்மதியா தூங்குறான். அப்போதான் ஆசிரமத்து அந்த சாமியாரு ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கிறாரு. அவனுக்கு ஒரு தன்னோட வேலையால கூப்பிட்டு அந்த 1000 பொற்காசை திருடிட்டு வர சொல்றாரு. என்ன, சாமியார் வேலையை கரெக்டா பண்றாரு போல. ஹலோ, அவர் நல்ல சாமியாரு. ஏதாவது நித்யானந்தா ஃபீலிங்ல பேசுனீங்க பிச்சு விடுவோம் பிச்சு. சரி, முதல்ல கதையை சொல்லி முடிடி. ஓகே, சொல்லலாமே. அப்போ அந்த காசு தொலைஞ்சு போச்சு. மறுநாள் காலையில ராமசாமி எந்திரிச்சு, ஐயோ போச்சு, அம்மா போச்சு, இவன் என்னமோ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்ச காசு மாதிரி துள்ள துடிக்க ஓடி போய் அந்த ஆசிரமத்து பெரியவர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி காசை காணா போச்சுன்னு சொன்னதுக்கு, சரி நான் சொல்ற ஒரு சில வேலை செய், மறுபடியும் காசு தரேன் அப்படிங்கிறாரு. வேலை செஞ்சா காசு கொடுப்பீங்களா? இப்ப மட்டும் அந்த விளக்கண்ணை என்ன தெளிவா கேக்குது பாருங்க. இருக்கட்டும், அதுக்கு இருக்கு பின்னாடி. இது அந்த சாமியாரோட மைண்ட் வாய்ஸா இருக்கும் போல. அப்போ நான் கண்டிப்பா காசு தரேன், பக்கத்துல ஒரு நிலம் இருக்கு, அத உழவு செய்யறதுக்கு ஏத்த மாதிரி பண்படுத்தி நீர் தெளிச்சு ரெடி பண்ணு அப்படின்னு சொல்றாரு. காசு தரீங்கன்னா என்ன வேணா செய்யறேன்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டு மாங்குன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலா அவன் வேலை செய்யறாங்கிற விஷயமே மறந்துட்டோ என்னவோ தெரியல. அவர் தான் சோம்பேறி செம்மலாச்சே. ஆனா வேலை செய்யறான். சோ அவன் நல்லபடியா வேலை செய்யறான். அந்த நிலத்தை ரெடி பண்றான். அதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, விதைக்கிறதுக்கு காசு தனியா தரேன், நீர் இறைக்கிறதுக்கு தினமும் காசு தனியா தரேன்னு சொல்லிட்டு அவனை எந்த அளவுக்கு ஊக்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஊக்கப்படுத்துறான். இவர் காசு தந்து தன்னை வேலை வாங்குறாருங்கிற விஷயம் மறந்து அவனும் நல்லபடியா வேலை செய்யறான். 3 மாசம் கழிச்சு அவனோட அந்த நிலத்துல விதைக்கப்பட்ட பயிர்கள் எல்லாமே அறுவடைக்கு தயாரா இருக்கு. அவ்வளவு பெர்ஃபெக்டா அவன் பண்ணி முடிச்சிடுறான். முடிச்சு கையோட என்ன பண்றாரு, அவருக்கு கொடுக்கறதா சொன்னதை விட 3 மடங்கு பணம் அதிகமா கொடுக்கறாரு. ராமசாமிக்கு ஒரே ஆச்சரியம். இது எப்படி சாத்தியம்? நீங்க எனக்கு இதான தரேன்னு சொன்னீங்க, இந்த வேலைக்கு இதான தரேன்னு சொன்னீங்க. ஆமா, நான் சொன்ன வேலையை நீ செஞ்சதுக்கான காசு 1000 பொற்காசு. ஆனா நீ விதைஞ்சி
அழகான நெல்லா மாறி அது வித்த காசு இது 2 மடங்கு. அதாவது உன்னோட உழைப்புக்கான ஊதியம் இது. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம்னு சொல்லும் போது அவனோட முகத்துல இருந்த சந்தோஷம், அவன் சோம்பேறியா இருக்கும்போது ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். பட் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிடுற சாப்பாடுங்கிறது உங்களுக்கு ஒரு தனி பலத்தையும் தனி சக்தியும் கொடுக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த காலத்துல விவசாயம் பண்றதே அதிசயம் ஆச்சரியங்கிற மாதிரி இருக்கு. சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றது, எந்த வேலையா வேணா இருக்கட்டும், திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது, ஒருத்தவங்களோட உழைப்பை திருடக்கூடாது, அவ்வளோதான் விஷயம். மற்றபடி நீங்க வேலை செய்றீங்க, அதுக்கான ஊதியம் கம்மியா கிடைக்குது. சில நேரத்துல கொஞ்சம் மனசு கஷ்டப்படும், நம்ம இவ்வளோ பண்றோமே கம்மியா இருக்கேன்னு சொல்லிட்டு. அது தற்காலிகம் தான். நீங்க கண்டிப்பா உழைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான பலன், அதாவது பிரதிபலன்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களை கண்டிப்பா அடையும். நீங்க உழைச்சி சாப்பிடணும்னு முயற்சி பண்ணிட்டாலே அங்க நீங்க 200% ஜெயிச்சிட்டீங்க. ஏய் என்னடி இப்படி ரம்பம் போடுற பாஸ், கதை நல்லா தானே இருக்கு, கேளுங்க பாஸ். கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட்ற பணம் தான் உடம்புல ஒட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ சோம்பேறியா இருக்கிறது, அதுக்காக பச்சையா சோம்பேறியா இருக்கிறது கெட்டதுன்னெலாம் சொல்லிட முடியாது. லைட்டாக சந்தோஷமா தானே இருக்கும், சந்தோஷமா தான் இருக்கும். பட் அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்கு, சரியா? சோம்பேறி என்னதான் இருந்தாலும் ஒரு கெட்ட குணம் தான். உழைக்கணும், கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு உழைச்சி சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கிற கெத்து வேற லெவல் இருக்கும். இப்போ பெரிய பெரிய பணக்காரங்களாம் அப்படி ஒரு விஷயமே இல்லாம சம்பாதிக்கிறாங்களே, அதுக்கு என்ன சொல்றது? அட டெக்னிக் வளர்ந்துருச்சுங்க, நின்னாலே காசு உட்கார்ந்தாலே காசுங்கிற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் டெவலப் ஆயிடணும். ஆனா சோம்பேறியா இல்ல, அதுக்கும் நீங்க கண்டிப்பா உழைக்கணும் இல்லையா? உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்துடாதுன்னு எம்ஜிஆர் பாடினார் நினைக்கிறேன். இது சிவாஜி பாடினதா இருந்தா நீ செத்தடி அப்படி யாராவது சொல்லியிருந்தா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் ஃப்ளூல வந்துட்டு சொல்லிட்டேன். கடை பிடிச்சிருக்கா? எப்பவுமே உழைச்சி சாப்பிடுங்க. ராமசாமிக்கு தான் சோம்பேறிங்கிறதே மறந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். ஒரு காலத்துல தன்னோட அடையாளமே சோம்பேறின்னு இருந்த ஒருத்தன் 10 நாள் உழைச்சி கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு அதோட பலனை பார்த்த உடனே அவன் நம்பர் 1 தொழிலாளி ஆயிட்டான், உழைப்பாளி ஆயிட்டான். சோ அதுதான் உழைப்புக்கு உண்டான பவர். ஈவன் சொல்லப்போனா உலகத்துல நம்ம எதுக்கோ டே செலிப்ரேட் பண்றோம், பட் May 1st இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எதுக்கு? தலை பிறந்த நாளுங்கிறதுனாலயா? அடைச்ச அப்படி இல்லை சாமி, அது உழைப்பாளர் தினம், உழைக்கும் மக்களின் தினம். என்னடி நீ உழைச்சி கிழிச்சிட்ட இவ்வளோ பேசுற? உங்களுக்கெல்லாம் இவ்வளோ அழகழகா கதையை தேடி கண்டுபிடிச்சி சொல்றேன்ல, இதுக்கு ஒரு லைக்லாம் போடலாம்ல. நானும் ஒரு உழைப்பாளி தானே. சரி, உழைச்சி வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க.